பாஜகவோட கூட்டு சேர்ந்துட்டேன். இப்படி ஒரு மோசமான கட்சியோட வாழ்க்கையில் எப்பவும் சேர மாட்டேன்னு சொல்லுச்சு. அந்த கட்சி கூட இவங்க கூட்டு சேர்றாரு. அவர் அரசியலுக்கு வந்தே 4 வருஷம் கூட ஆகலம்மா. உங்களை மாதிரி மீடியாக்காரங்க தான் அவரை பெரிய தலைவராக உருவாக்குறீங்க. விடுங்க, வேற ஏதாவது பேசும். அப்போ 26 கூட்டணி ஆட்சி யார் அதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அங்க காங்கிரஸ் இருக்கும். இல்லை, நான் அதை அப்படி நீங்க திரும்பி திரும்பி என்னன்னு தப்பா சொல்றீங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது. அதோட நிறுத்திட்டேன். யார் யார் இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நான் என்ன பணிக்கிறா ஜோசியரா சொல்றேன். இல்ல, இப்படி என்னுடைய அனுபவ ரீதியாக அதை நோக்கி போகிறது. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் போன தடவை ஆட்சியே வந்துச்சு. ஏங்க எப்பவுமே நாங்கள் பல்லக்கு தான் தூக்கணுமா? அவங்க எப்போ உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க அந்த படாதிபதிகள் இருக்காங்களே, அது மாதிரி அவங்க உட்காந்துருப்பாங்க, நாங்கள் தூக்கிட்டு தான் போகணுமா? என்னம்மா நியாயம் நீங்கள் சொல்கிறது? ஏன் நாங்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக? நாங்கள் எங்கள் விருப்பம் அதை நோக்கி தான் எல்லாரும் போவாங்க, போகாமல் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் இல்லாத ஒன்று இந்த முறை இந்த தேர்தலில் நடக்கும். அதை நோக்கித்தான் அரசியல் நகர்கிறது. இது இந்த வேலுசாமியினுடைய கணிப்பு, யூகம் அல்ல, கணிப்பு. நான் முன்னாலே சொன்னது திமிரா சொல்ல. நான் முழு நேர அரசியலுக்கு வந்தே 60 ஆண்டுகளாக போகுது.